வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025. இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இன்று கோச்சாரத்தில் சந்திரன் காலையில் சூரிய உதயத்தின் பொழுது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலையாக இருக்கிறது. கேட்டையினுடைய 4ஆம் பாதத்தில் இறுதி பகுதியில் செல்லக்கூடிய நிலையாக இருக்கும். காலை 10:48 கேட்டை முழுவதையும் முடித்துவிட்டு விருச்சிகத்தில் இருந்து தனுசு ராசிக்கு சந்திரன் மாற்றம் அடைகிறார். அங்கு மூல நட்சத்திரத்தில் சஞ்சாரத்தை தொடங்குகிறார். ஸோ இதுதான் காலை மணி 10:48 ஒரு மாற்றமான நிலை, நட்சத்திர மாற்றம், ராசி மாற்றம். ஸோ இன்றைய நாளுக்கான மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் பலன்களை சுருக்கமாக பார்த்து விடலாம். முதலில் மேஷ ராசிக்கு காலை 10:48 வரை சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஓரளவிற்கு சந்திராஷ்டமம் முடிந்த நேரத்திற்கு பிறகு சில ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஓரளவிற்கு முன்னேற்றம் இருக்கும். இருந்தாலும் இவர்களுடைய கிரக அமைப்புகள் படி பார்க்கும் பொழுது மன சஞ்சலத்தை, தேவையில்லாத எண்ணங்களை தவிர்ப்பது, பூர்வீகம், குழந்தைகள், காதல் பற்றிய விஷயங்களில் ரொம்ப தேவையில்லாமல் யோசிப்பதை, உங்க கையில் உங்க கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களை நீங்க யோசிப்பது தேவையில்லாத விஷயம். அது பிரார்த்தனையாக செய்வது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது ரிஷப ராசிக்கு பார்க்கலாம். இவங்களுக்கு காலை 10:48 மணியிலிருந்து சந்திராஷ்டமமாக இருப்பது கண்டிப்பாக இவர்களுக்கும் மனக்குழப்பத்திற்கு அதிகமான வாய்ப்பாக இருக்கிறது. ஓவர் திங்கிங்கை தவிர்ப்பது, குலதெய்வ வழிபாடு, பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். முக்கியமாக இவர்களுக்கும் 5ஆம் வீடு தொடர்பான காதல், குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நிலை, இதிலெல்லாம் சற்று எச்சரிக்கை தேவை. உங்களுடைய குழந்தைகளோடு நீங்க விட்டு கொடுப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். கணவன் மனைவி இருவருமே ஆரோக்கியத்தில் அதிக அக்கறையாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசிக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் கிரகம் சுகஸ்தானத்திற்கும் உடையவரான அந்த கிரகம் 6ஆம் வீட்டில் மறைவது, ராசிநாதன் 6இல் மறைவதும் தவறு, சுகஸ்தானாதிபதி 6இல் மறைவதும் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டுவது ரொம்ப நல்ல நிலை. முக்கியமாக அந்த புதன் கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரம் உங்களுடைய வாக்குஸ்தானம், உணவு ஸ்தானத்தில் இருப்பதனால் உணவு கட்டுப்பாடு மூலியமாக ஆரோக்கியத்தை மிகுந்த பாதுகாப்பாக நீங்க வைத்துக் கொள்ள முடியும். அதே நிலையில் நீங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டுமே எதிரிகளோடு உங்களால ஓரளவிற்கு ஜெயிக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும். தொழில் நண்பர்கள், தொழில் செய்யக்கூடிய சுய தொழில் நண்பர்கள் இன்று மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது கடக ராசிக்கு பார்க்கலாம். கடகத்திற்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஓரளவிற்கு அலைச்சல்களையும் சிரமங்களையும் கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை. முக்கியமாக என்ன முயற்சிகள் அப்படின்னு பார்த்தால், வெளியூர் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள், இந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு ஏற்றமான லாபமான நிலை. கணவன் மனைவி இடையே கண்டிப்பாக வாக்குவாதம் கூடாது. திருமண வாழ்வில் அதிக நிதானமும் பொறுமையும் விட்டு கொடுப்பதும் இவங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். அடுத்தது சிம்ம ராசிக்கு பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இணைந்திருக்கக்கூடிய சந்திரன், ஆனால் கேது சாரத்தில் அவர் இருப்பது, இவங்க கண்டிப்பாக மன ஆரோக்கியத்தில் ஓவர் திங்கிங்கை இன்று தவிர்ப்பது பெரிய நன்மையை கொடுக்கும். தேவையில்லாத விஷயங்களை கற்பனையில் காத்து கொண்டிருப்பதை தவிர்த்து விட்டு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயங்களை மும்முரமாக நீங்க நல்ல விதமாக அதை ஒரு யூட்டிலைஸ் பண்ணிக்கொள்வது நல்ல நிலை. இது என்ன விதமாக அவங்களுக்கு அப்ளை ஆகுமோ, நீங்களாக கற்பனையாக ஏதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும், லாட்டரி கிடைக்கும் இப்படி நினைக்காமல் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பது ஓவராலாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும். திருமண வாழ்விலும் முக்கியமாக அதிக நிதானத்தையும் பொறுமையையும் சிம்ம ராசி நண்பர்கள் காட்ட வேண்டும். ஓரளவிற்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருந்தாலும் தொடர்ந்து ஆரோக்கியத்தை அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வது ஒரு நன்மைகளை கொடுக்கும். அஷ்டமத்தில் உள்ள சனி கிரகம் விரயத்தை கொடுப்பதற்கு அதிகமான ஒரு காத்து கொண்டிருக்கிறார். மன உளைச்சலால் அதிக பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ ரொம்ப கவனமாக நீங்கள் மனதை கட்டுப்படுத்துவது, மனதை சரியாக பார்த்து கொள்வது, இதெல்லாமே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக மெயின்டைன் பண்ண உதவும். அடுத்தது கன்னி ராசிக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் லாபாதிபதியாக இருந்தாலும் கேது சாரத்தில் இருப்பது கண்டிப்பாக தந்தையோடு இருக்கக்கூடிய சில நிலையில் சில குழப்பங்கள் அவரவருடைய சூழலுக்கு ஏற்றாற் போல் இருக்கலாம். சிலருக்கு வாக்குவாதமாக இருக்கலாம், சிலருக்கு தந்தையுடைய ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பின்னடைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே நிலை அதிர்ஷ்டத்தினால் உங்களுக்கு பலன் இல்லாத ஒரு பலன்களை, அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது இன்று உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவிற்கு
தொழில் வருமானம் தேவைக்கேற்ப ஒரு பணத்தை கொடுத்தாலும் சற்று நிதானமும் பொறுமையும் சிக்கனத்தையும் கடைபிடிப்பது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். கண்டிப்பாக கடன்கள் வாங்கும் பொழுது அதிக நிதானமாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசிக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுசாரத்தில் இருப்பது கண்டிப்பாக ஒரு பணத்தில் இருக்கக்கூடிய விரயங்களை நினைத்த மனக்குழப்பமாக இருக்கலாம். கண்டிப்பாக 5இல் இருக்கக்கூடிய ராகு ஓவர் திங்கிங்கை கொடுத்தால் துர்கை வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, காவல் தெய்வ வழிபாடு செய்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு தொடர்ந்து வருமானத்திற்கு நல்ல ஒரு சாலிடான ஒரு கிரகநிலைகள் சாதகமாக இருப்பதனால் விரயத்தை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. ஓரளவிற்கு மனதை சமாதானமாக வைத்துக் கொள்வது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. பேச்சினால் சில லாபமான நிலை ஏற்படலாம். அதிர்ஷ்டத்தினால் ஒரு நல்ல ஒரு மேன்மையான பலன்கள் குடும்பத்தில் நடப்பதற்கு, சுப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியான ஒரு நிலை நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. தந்தை வழி ஆதாயமாக இருக்கலாம், நேரடியாக தந்தையுடைய ஒரு சப்போர்ட் உங்களுக்கு பொருளாதாரமாகவும் இருக்கலாம். அடுத்தது விருச்சிக ராசிக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு ஜென்மத்திலிருந்து சந்திரன் 2ஆம் வீட்டிற்கு இன்று காலை 10:48 மாறிவிட்டார். ஆனாலும் கேது சாரத்தில் இருப்பது இவங்களுக்கு 10, 11, 12 அந்த 3 பாவகங்களையும் ஒரு பலவீனமான நிலையில் கிரகங்கள் கொடுத்திருப்பது. சுயதொழில் நண்பர்கள், அரசாங்கத்தில் உள்ள நண்பர்கள், தேவையில்லாமல் எடுத்த காரியத்தில் பிடிவாதமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், முதலீடு செய்யக்கூடிய வகையில் உள்ள நண்பர்கள் எல்லாமே இந்த பாவகங்கள் ரீதியினால எல்லா பலன்களிலும் அதிக எச்சரிக்கையாக இருப்பது ஒரு நன்மையை கொடுக்கும். இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்க ஒரு முயற்சிகளை தொடர்ந்து அதில் மட்டும் ஃபோக்கஸ் செய்வது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தேவையில்லாத புது முயற்சிகளில் ரொம்ப நிதானம் தேவை. குரு கிரகம் உங்களுடைய முயற்சி ஸ்தானமாக இருக்கக்கூடிய 3ஆம் வீட்டு மகரத்தை பாதகஸ்தானத்தில் அமர்ந்து பார்ப்பதனால் எதையாவது செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்க சரியான ஒரு முடிவு தானா அப்படின்னு சிலரிடம் கேட்டுவிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் அதை நீங்க முடிவெடுப்பது நல்ல பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசிக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ராசிக்குள்ளே சந்திரன் என்று செல்கிறார். கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை நம்பாமல் கண்ணும் கருத்துமாக உங்களுடைய விஷயங்களில் நீங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்ல நிலை. ஆனால் இவங்களுக்கு ஒரு தைரியமான நிலை, பொருளாதாரத்தில் ஏற்றமான ஒரு சர்ப்ளஸான ஒரு பணப்புழக்கம் தாராளமாகவே இருக்கிறதுன்னு சொல்லலாம். திருமண வாழ்வில் மட்டும் அதிக நிதானமும் கவனமும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நீங்க ஆணாக இருந்தால் உங்க மனைவி, நீங்க பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர், ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனைகள் வராமல் முதலிலேயே விட்டு கொடுப்பது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மகரத்திற்கு பார்க்கலாம். மகர ராசிக்கு இன்று விரயச்சந்திரனாக இருப்பது கண்டிப்பாக வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவர்களோடு இருக்கக்கூடிய வாக்குவாதமாக இருந்தாலும் இன்று நீங்க கண்டிப்பாக அமைதியாக செல்வது உங்களுக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்கும். சில சின்ன பேச்சுவார்த்தைகள் பெரிய குழப்பத்தில் முடிவதற்கு மகரத்திற்கும் கடகத்திற்கும் ஒரு பெரிய வாய்ப்பாக இன்று அமையக்கூடிய ஒரு கிரகநிலை. ஸோ ரொம்ப கவனமாக நீங்க இருப்பது நன்மை அளிக்கும். சிவன் ஸ்லோகங்கள் இந்த 2 ராசிகளும் சொல்வது பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். மேலும் உங்களுக்கு தேவைக்கேற்ற வருமானமும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் ஓரளவிற்கு சாதகமாக இருப்பதனால் பணி உங்களுக்கு ஒரு ஸ்திரமான ஒரு பணியாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. பணியில் பிரயாணங்கள் இருக்கும், நிறைய வேலைகள் இருக்கும். குடும்ப வாழ்வில் தேவையில்லாத பழைய விஷயங்களை பேசாமல் உங்களுடைய வேற ப்ரொடக்டிவான வேலைகளை நீங்க மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய நாளை அப்படி கொண்டு செல்வது ஒரு நல்ல பாதுகாப்பை மகரத்திற்கு கொடுக்கும். அடுத்தது கும்பராசிக்கு பார்க்கலாம். கும்பத்திற்கு லாபஸ்தான சந்திரனாக இருப்பது 6க்குடையவராக இருந்து அவர் 6ற்கு 6ல் இருப்பது பாவக அடிப்படையில் 6ஆம் வீடு அதிக பலம் பெறுகிறது. இது பணி ரீதியிலான வளர்ச்சிகளையும் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்களில் பெரிய வளர்ச்சியையும், கோர்ட் கேஸ் போன்ற விஷயங்களில் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய நிலையையும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஆரோக்கிய வகையில் இன்று ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். இன்றைக்கான பணி ஓய்வு நாள் அப்படிங்கிறதுனால இது ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை கொடுக்காமல் இருப்பதற்கு உங்களுடைய முயற்சி தேவை. மேலும் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இருவரும் வாக்குவாதமும் இல்லாமல் இருவரும் ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்வது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி கிரகம் மாறும் வரை உங்களுக்கு பேச்சிலும் உணவிலும் தொடர்ந்து நிதானமாக இருப்பது உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கும் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் கும்பத்திற்கு ஒரு பெரிய நன்மையான பலனாக மாறும். அடுத்தது மீன ராசிக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு 10ஆம் வீட்டில் உள்ள சந்திரன் 5க்குடையவர். கண்டிப்பாக குழந்தைகளுக்கான ஒரு ப்ரொடக்டிவான சில விஷயங்களை இன்று நீங்க முடிவெடுக்கலாம்.
இல்லைன்னா செயல்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கலாம். மனம் எல்லாமே உங்களுடைய பூர்வீகம், குழந்தைகள், காதல் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நிலையாக இருக்கும். எடுத்த காரியத்தை தடையின்றி அதை ஒரே நோக்கத்தோடு அதை நீங்கள் செயல்படுத்தி முடிப்பது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். தொடர்ந்து உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் குடும்பத்தில் அனைவருமே ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது, விரயங்களில் சற்று அக்கறையாக இருப்பது ஒரு பெரிய பாதுகாப்பை அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மீன ராசிக்கு கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் 26ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.